tamilnews.com உலக செய்திகள் அத்தனையும் உங்கள் விரல் நொடியில். அந்த படத்தினுடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். எதிர்பார்ப்பின் உச்சம் இந்த படம், அதே மாதிரி கேள்விகளின் உச்சமும். ஏன்னா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகிற படம் இது. வந்து போன வருடம் பாதியிலேயே வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு படம். அவ்வளோ ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸு அது எல்லாம் தாண்டி அத்தனை தடைகளையும் உடைத்து உள்ளே வந்திருக்கிற ஒரு படம். உள்ளே போகும்போது வந்து நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா அது எப்படி இருக்கும், எப்படி கன்வே பண்ணியிருப்பார். ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சொல்கிறப்ப வந்து சோஷியல் மெசேஜ் பெருசாக இருக்காதுங்க, இது வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் படம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டோரி ஓரியன்ட்னா இவர் எப்படி நகர்த்திட்டு போவார். ஏன்னா இது வந்து சங்கர் அப்படிங்கிற அவருக்கு வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு வெஞ்சர். இது ஒரு லவ் ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்திங்கன்னா, ஒரு ஈவினிங் இதில் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஷாட்லாம் வந்து எப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து நாம் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து மாட்டி வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதாவது உச்சம், சினிமாட்டோகிராஃபியின் உச்சம் அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் உள்ள தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமாட்டோகிராஃபிக்காண்டியே வந்து நீங்கள் சும்மா சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு படம் போட்டு காமிச்சாலும் வந்து நீங்கள் திருப்தியாக பார்த்துட்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் ஏற்கனவே ஹிட்டுங்க. இந்த பாடலுக்கு வந்து படம் ப்ளஸ் அந்த விஷுவல்ஸோடு பார்க்குறப்போ வந்து அது இன்னும் அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகுது. எப்படின்னா படம் ஃபுல்லாக வந்துங்க இந்த கதை அப்படிங்கிறது வந்து இன்னும் பயங்கரமாக வந்து யாருக்கும் தெரியாத கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு ஸ்டோரி லைனை எழுதிடலாம். ஆனால் இதை வந்து ஒரு கதை ஒரு படமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் எழுதி முடித்து இந்த அளவுக்கு ப்ரொப்போர்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் ஆடியன்ஸ் வந்து உக்காந்துருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல தான் வந்து சங்கருடைய ஜீனியஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் ஒரு சீன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்த 2 சீன் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்துடும். அந்தளவுக்கு வந்து சும்மா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்குங்க. படம் வந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஹானஸ்ட்டாக நான் ஒரு சினிமா ரசிகனாக உட்காந்து பார்க்குறப்போ படம் ஒரு லெவலுக்கு போயிட்டு ஒரு பாயிண்டில் வந்து இது வந்து நார்த்தெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளை வந்து அடேங்கப்பா தமிழ் சினிமா பார்த்து பயப்படுவாங்கள்ல, உலக லெவலில் பார்க்கும்போது தமிழ் சினிமா பார்த்து பயப்படுவாங்கள்ல அப்படின்ட்டு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சேன். அந்த பெருமை வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாதாரண தமிழ் சினிமா ஃபேனுக்கு வந்து தந்த சங்கர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். ஏஆர் ரஹ்மான் அவருடைய பிஜிஎம் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குத்திக்கிட்டே இருப்பார் வில்லன், அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவர் குத்துறக்கு போவார். அது பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்து ஒரு பிஜிஎம் அப்படியே கேரி ஆகிட்டு வரும், அப்படியே வந்துட்டு இவர் குத்துறப்ப கரெக்டாக அந்த பிஜிஎம் வந்து உட்காரும். அதுவும் ஹீரோ மாதிரி பின்னாடி டக்குன்னு வந்து உட்காரும், அதுக்கேற்ற மாதிரி விசில் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்து இலச்சி செஞ்சுருக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். எய்மி ஜாக்சனா தமிழ் நடிகளே நமக்கு லிப்சிங்க் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக வரதில்லை, ஹிந்தி நடிகள் நீ சொல்லவே வேண்டாம். ஆனால் அது எல்லாம் தாண்டி இதில் அவங்க பண்ண லிப்சிங் அப்படிங்கிறது வந்து கமெண்டபிள். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆர்டிஸ்ட், வெறும் அழகையும் காட்டியிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லலை. எனக்கு தெரிந்து வந்து இந்த படத்துக்கு யூபைஏக்கு வந்து மிகப்பெரிய காரணமே அமி ஜாக்சன் தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக கிளாமராக இருக்காங்க இல்லைங்களே. பட் அந்த கிளாமர் வந்து அந்த கதைக்கு வந்து தேவைப்படுது, அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்படுது. அதுவும் போக அவர்கள் அந்த காட்டின எமோஷன்ஸும் இந்த பேசுகிற டைலாக், ஒரு வில்லன் ரோல்ஸுக்கெல்லாம் ஹீரோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தினுடைய அந்த கண்டென்ட் அதனுடைய முடிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க பர்சனலாக அந்த கதையை வந்து தூக்கி நிறுத்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சங்கர் டிசைன் பண்ணதில் அவங்க உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதில் யார் உட்காந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கதையினுடைய பியூட்டி. இந்த 3 வருட காத்திருப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து அவருக்கு இந்த வெற்றி தகும். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்து இனி சைன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவருடைய ஒர்த்தை புரிந்து ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவரெல்லாம் வந்து அணுகணும். அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து சும்மா வந்து அலையோடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இதெல்லாம் யாருனாலையுமே அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு உள்ள அந்த கடைசி கிளைமேக்ஸ், அதாவது எந்த அளவுக்கு படம் சக்ஸஸ் அப்படின்னா கடைசியில் டைட்டில் கார்டு ஓடுற வரைக்கும், கடைசி அந்த ஃப்ரேம் வரைக்கும் எண்டு கார்டு ஓடுது, அது கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நின்று பார்த்து எல்லாரும் கைதிட்டு தான் வெளில போனாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து எடிட்டிங். ஆண்டனி அவர்கள், அதாவது படம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே பாஸ்ட்டுக்குள்ளே போய் மூழ்கி போய் அப்புறம் ப்ரெசென்ட்டுக்கு வரும். இது அதெல்லாம் பண்ணல, பாஸ்ட் ப்ரெசென்ட்டுன்ட்டு சீம்லெஸ்ஸாக ட்ராவல் ஆகுது படம். ஸோ அது பின்னி இருக்கிற விதம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து
ட்ராவல் ஆகுது. அப்படி பின்னி இருக்கிறதும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக பின்னி இருந்தாலும் ஒரு சாதாரண சினிமா ரசிகனுக்கு வந்து அது குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. அது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். சும்மா ஒரு நம்ம பண்ணுறது நான் பிரில்லியன்ட் அப்படின்னு அவங்க யாருமே காட்ட விரும்பல. ஒரு ஆடியன்ஸுக்கு இது மூலமாக வந்து நாம் வந்து அந்த த்ரில்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற ஆண்டனி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். சங்கரனுடைய அந்த மூளையினுடைய வெற்றி, அந்த மொத்த டீம் அத்தனை பேர்த்துக்கும் பெரிய சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து வெளியிட்டது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக இந்த ஆர்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஆனால் வெல் மேட் கமர்ஷியல் ஃபிலிம். இந்த படம், இந்த ஒரு படம் அப்படிங்கிறது வந்து மொத்த தமிழ் சினிமாவையும் இந்த வருஷம் வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை வந்து ஊட்டி, ஒரு புது ரத்தத்தை வந்து உள்ளே பாய்ச்சுற அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சினிமா இது. நான் வந்து ரொம்ப மனசார வந்து பார்த்த ஒரு படம், தமிழ் படம், ரொம்ப நாள் கழிச்சு. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 4.25 தருவேன். 4 தகும், ஆனால் 4.25 தான் நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அதுபோக ஒரு குடும்பத்தோடு போய் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வாழையில விரித்து உங்களுக்கு பொங்கல் விருந்து வந்து பரிமாறி சாப்பிட்டு வந்த அந்த திருப்தியை வந்து இந்த படம் கொடுத்துரும் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் கலெக்ஷன் வைஸ் வந்து நிச்சயமாக பல சாதனைகளை வந்து நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே கிடையாதுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.